பாஜகவால் நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, விழுகிற காலையும் மாத்தி விழுறவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா என்ன தவறு? நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்தா என்ன தவறு? எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவில் அடமானம் வச்சுட்டாரு. என்ன கடன் வாங்குறதுக்கு நாங்கள் நிலத்தை கொண்டு அடமானம் வைக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி மக்களிடத்திலே அனுதாபம் தேர்க்க முடிக்கிறாங்க. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்காக பாரதிய ஜனதாவோடு ஒத்த கருத்துடைய கட்சியோடு இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். வணக்கம், இது கேள்விக்களம். அதிமுக மற்றும் பாஜக மீது தொடர்ந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிட்டு இருக்க துணை முதலமைச்சர் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதிமுகவை அடகு வைத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நேரடியாக தனிப்பட்ட முறையில் மிக கடுமையான விமர்சனம். அதே போல் புதிதாக பெயர் குறிப்பிடாமல் புதிதாக சில அடிமைகளை தேடுகிறார் பாஜகவும் அதனுடைய தலைவர்களும் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனத்தை கூறு தேட்டுகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து எஸ்கேபி கருணா, பத்திரிகையாளர் பாக்கி, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், பேராசிரியர் மஞ்சுளா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மோசஸ். அனைவருக்கும் வணக்கம். அக்னீஸ்வரன், கட்சிக்கு கொள்கை எதுவும் இல்லை, அதில் கொள்கையற்ற கூட்டம், அது நேரடியாக கட்சியை போய் அடக வச்சுட்டாரு. ஒரு லாயல்ட்டி இல்லாதவர், விசுவாசம் இல்லாதவர், கட்சியை தன்னுடைய சுயநலத்திற்காக போய் பாஜக மொத்தமாக அடக வச்சுட்டார். கொள்கையே இல்லை. இப்போ புதிய அடிமைகளை தேடிட்டு இருக்கு பாஜக அதிமுக மீது இது சவாரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. மிக கடுமையான விமர்சனங்கள். ஒரு கொள்கையற்ற கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கார். அதற்கு தலைமை வகிக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நான் கூட நினச்சேன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஏதோ பேசியிருக்கிறாரு, வரக்கூடிய தீபாவளிக்கோ அல்லது பொங்கலுக்கோ அவர்கிட்ட தான் அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை இருக்குது, ஏதாவது மக்களுக்காக ஒரு இனிய திட்டத்தை அறிவிப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாடகைக்கு வர்றதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதிமுக வாடகைக்கு விட்டுருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. அதிமுக எங்கிருந்து வந்துச்சு? திமுகவிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ அந்த வாடகைக்கு விடுறதெல்லாம் திமுக இருந்து வந்துச்சுன்னு சொல்லலாமா? ஒருவேளை அதிமுக வாடகைக்கு விட்டுருச்சுன்னா அப்ப நீங்க காங்கிரஸை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க நான் சொல்லலாமா? அப்படி இங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ன சார்? நீங்க என்ன அரசியல் சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன தேவை? மக்கள் நலன் சார்ந்த அல்லது சட்டம் ஒழுங்கு சார்ந்த அல்லது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறத என்னது? ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும். கரூரினுடைய இது உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு மதுரை தானே வருது, ஏன் இங்க இது பண்ணிருக்கீங்க? அது மாதிரி நீங்க கிட்னி திருட்டுல உங்களுக்கு அந்த 5 அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்க தான் விசாரி. அந்த மாதிரி அதற்கு பதில் சொல்லி இருந்தால் அது ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருந்திருக்கும். மாறாக வாடகைக்கு வர்றது, பணம் சம்பாதிக்கிறது, குத்தகைக்கு வர்றது, லீஸுக்கு வர்றது, இதுவா அரசியல்? உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்கு ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி. அதுக்கு எதுக்கு துணை முதலமைச்சரோ அரசு எதுக்கு பதில் சொல்லணும்? அதில் நான் கேட்குறேன், திமுக தலைவராக இருந்து பேசினால் அது பரவாயில்ல. ஆனால் நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மக்களுக்கு தேவையான விஷயத்தை இது என்ன, இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுட்டோமா நாம? சார் 2022 தஞ்சாவூர்ல தீ விபத்து 11 பேர் செத்தாங்க.
அதற்கு பிறகு என்னாச்சு? 2023 மரக்காணத்தில் 23 பேர் செத்தாங்க. நாம 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதை அப்படியே நிப்பாட்டிட்டோம். அதற்கு பிறகு 24 கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்தாங்க. அதற்கு பிறகு விமான சாகசத்தில் 5 பேர் செத்தாங்க. ஆகவே இன்னைக்கு கரூர்ல 2025 41 பேர் இறந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தமிழக அரசினுடைய தீர்வு என்ன? இதை எப்படி தேர்தலில் 2026 தேர்தலில் சந்திக்க போகிறது? அந்த தீர்வைத்தான் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லுவார். சரி, அதுக்கு தீர்வு கூட வேணாங்க. ஏதாவது இந்த தீபாவளிக்கு ஒரு போனஸ் மாதிரி ஏதாவது மக்களுக்கு கொடுப்பாரு, அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பாரு என்று மக்கள் பிரச்சனை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அதிமுக இந்த சனாதனம் அல்லது சமூக நீதி, நான் கேட்கிறேன் இதையெல்லாம் கரெக்டுங்க. நான் இப்ப கேட்பது ஒரு எளிமையான கேள்வி. நீங்கள் மக்களிடத்தில் தேர்தலை சந்திக்க போறது இந்த சனாதனம். நான் என்ன கேட்கிறேன்னா, முதல் நான் என்ன நினைச்சேன், நம்ம மரியாதைக்குரிய திமுகவினுடைய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எஸ்கேபி கருணா அவர்களிருந்து ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன். திடீர்னு எம் மேல போட்டுட்டீங்களே. இருந்தாலும் இல்ல, உங்களை நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகள், அதனால நீங்க பதில் சொல்லணும். ஆனால் அது யாரிடமிருந்து வந்தது? திமுகவினுடைய துணை முதலமைச்சர் வந்தது. அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, ஏங்க 24 மணி நேரமும் 365 நாளும் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வேற தமிழ்நாட்டில் வளமோ அல்லது வறுமை பத்தியே பேச மாட்டாங்களா என்ன? அரசியல் கூட்டத்துக்கு அரசியல் வந்துறேன். அது என்ன சார், எல்லா ஜாதி பெரிய ஒழிப்பும் ஜிடி நாயுடு மட்டும் விட்டுட்டீங்க. சமூக நீதி ஏற்பக்கூடியதா இது? ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உங்களுடைய நிலைப்பாடு என்பது சற்று தடுமாற்றமாக இருக்கிறது. அவர் சுற்றுப்பிரயாணம் இன்னைக்கு 2 முறை எல்லா தமிழ்நாட சுற்றி வந்துருவாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி, அது சமூக நீதிக்கு எதிரானது. ஏன்னா நீங்க எல்லாமே சமூக நீதிக்கு ஆதரவா தான் இங்க எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், ஒரு ராஜீவ் காந்தி என்கிற ஒரு வழக்கறிஞரை பார் கவுன்சில்ல போய் இருக்கிற வரைக்கும் இது வந்திருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா வழக்கறிஞர்கள் எங்கே போவார்கள்? என்ன புரியும் கேட்போம். திரு கருணா, மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணாம நீங்க ஏதோ அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தி தானே பேசணுமா? அதிமுக பாஜக தான் உங்க சிந்தனையிலேயே இருக்கா, முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. முதல்ல திரு அக்னீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார், எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசினார்னு தெரியலன்னு. டெப்டி சிஎம் எப்படி பேசினார்? துணை முதலமைச்சர் அவர்கள் பேசின கான்டெக்ஸ்ட், பேசின இடம் ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு விழாவில் தீகா தொண்டர்களிடம் அவர் உரையாற்றுகிறார். அந்த உரையாற்ற சப்ஜெக்டோடைய கோர் பாயிண்ட் சுயமரியாதை. ஏன்னா சுயமரியாதை இயக்கத்திலிருந்து தான் தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள் முதல்ல தொடங்குகிறது. அதில் தான் திமுக வந்தது. அதிமுகவிலிருந்து தான் வந்ததுன்னு நினைவு வச்சு சொல்கிறாரு. அப்போ அதிமுக வந்திருக்கிறது. அப்போ பல்வேறு திராவிட இயக்கங்கள் இங்கே இன்றைக்கி இது தமிழ்நாடு திராவிட இயக்கங்களின் கோட்டை. தமிழ்நாட்டு அரசியலில் கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக, முக்கியமாக அதிமுக தொடங்கப்பட்ட 55 ஆண்டு காலமானவங்க இங்கே அரசியல் என்பது திமுக விசஸ் அதிமுக தான், வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை என்பது தான் இங்கே ஒரு அரசியல் நிலைப்பாடு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த சுயமரியாதை. அப்போ இந்த சுயமரியாதையை இழந்து விட்டால் அரசியலில் வெவ்வேறு இடத்துல கூட்டணி வைக்கலாம், கூட்டணி மாறலாம். இப்போ அதை பற்றியே நம்ம பேசலை. ஒரு விஷயத்தில் அணுகுமுறை, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் அதை அணுகும்பொழுது அதை ஒரு தன்னுடைய சுயமரியாதையை பாதிக்கும்படி அணுகும்போது அது ஒரு விமர்சனத்துக்கு ஆகுது. எந்த கான்டெக்ஸ்டில் பேசினாருன்னா, தீகா கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த சுயமரியாதையை பேசும்பொழுது அந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறாரு. அது அவர்களுக்கு வலித்தால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான வினை. ஒன்று. ரெண்டாவது, இல்லை, அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கூட இன்னைக்கு மாலை இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் எங்கள் கட்சி யார் விட்டா வேணால் கூட்டணி வைப்போம், இந்தியா வாழக்கூடிய ஒரு கட்சியை கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடியது இந்த கூட்டணி பாஜகவோட வச்சாலே சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்களே. இல்லை, பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தவறு, நான் தவறு செய்து விட்டேன், பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தவறுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்லி கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க? முதல்ல அவரை யார் போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்க சொன்னது? அவர் தான் முடிவு பண்ணார். அவர் கூட்டணியை விட்டு உள்ளே போகிறாரு, கூட்டணிக்கு உள்ளே போகிறாரு. அவரே ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு பாஜகவிடமிருந்து வெளியே வருகிறார். வெளியே வரும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அல்லது அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாகட்டும், அவர்கள் எல்லாம் பாஜகவை விமர்சித்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நாம் இப்போ பேசுறதுக்கு குறைவு. அதாவது
கட்டாயப்படுத்தப்பட்டோம். நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக சிஏஏவை ஒரு திராவிட கட்சி ஆதரித்து வாக்களிக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பா? பேர் அண்ணா நினைச்சிருப்பாரா? ஆனால் ஆதரித்து வாக்களித்தது. ஆனால் கூட்டணி விட்டு வெளியே வந்தோன்னு என்ன சொல்றது? கட்டாயப்படுத்தி வாக்களிக்க வைத்தார்கள். கூட்டணி நிர்பந்தத்துக்காக கையை முறுக்கி தான் வாக்களிக்க வச்சாங்க. இப்போ மறுபடியும் உங்களை யார் கூட்டணிக்கு போக சொன்னது? அப்போ நீங்க பல சட்டங்களுக்கு வந்து அவங்க வந்து அதிமுகவின் துணையோட தான் எம்பியோட தான் அவங்க பாஸ் பண்ணாங்க. அப்போ இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க, அதை காரணமாக சொல்லி இப்போ மறுபடியும் உள்ளே போகிறீங்க. மீண்டும் உங்களிடம் அதிகாரம் வந்தால், மீண்டும் உங்ககிட்ட எம்பிக்கள் இருந்தால், மறுபடியும் இதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுக்கு விரோதமான, தமிழர் நலனுக்கு விரோதமான சட்டங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க என்பதற்காக தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எம்பியும் கொடுக்காம தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து யார் நாங்கள் எங்கள் விருப்பங்க, நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்குவோம், யார் வேணாலும் கூட்டணி வைக்கணும், உண்மையில் நான் ஏற்றுக்கிறேன். அது அவருடைய உரிமை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரிமை. யாரிடம் வேணாலும் ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது சுயமரியாதை நோக்கத்தோடு பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு முந்தா நாள் இரவு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தமிழ்நாட்டில் நிறைய நேற்றுலாம் அது பரபரப்பாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது. தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி, ஒரு பெரிய எதிர்கட்சி, இன்னைக்கு வலிமையான எதிர்கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அவருடைய தொண்டர்களிடம் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் வந்து அந்த கூட்டணியில் இல்லாத தாவேக்காவோட கொடியை காட்டுறாங்க. அந்த கொடியை காட்டும்போது அவர் ஒரு எக்ஸைட் ஆனார் பார்த்தீங்களா, இம்பல்சிவாக உணர்ச்சி வசப்பட்டார் பார்த்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. இது வந்து யார், இது நாங்கள் சாதாரண ஒரு இந்த அரசியல் விவாதத்தில் அக்னியோ நானோ பேசலாம். ஆனால் அவர் பொதுச் செயலாளர், தன்னுடைய அவர் அதுவும் எந்த மாதிரியான கட்சிக்கு பொதுச் செயலாளர்? இந்த தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த அம்மாவை பார்க்க கூட முடியல. ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது பார்க்க கூட முடியல. அதாவது வீடியோவில் தான் பேசுகிறார். அவருக்கு கோரிக்கை வர்றார். ஒரு படம் ரிலீஸுக்கு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது வீடியோவில் கோரிக்கை, அந்த வீடியோவில் கோரிக்கை விடும்போது கையை கட்டிக்கிட்டு பவ்யமாக கோரிக்கை விட்ட ஒரு தலைவரை, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவர் ஆகிறார். அவரை பார்த்து இவர் இந்த அளவுக்கு பம்மி, இந்த அளவுக்கு இம்பல்சிவ் ஆனது இருக்கு. அது அந்த அதிமுக, அதாவது நீங்க எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் அந்த இடத்தில் இருந்திருந்து அவர் கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் அவர் கூட்டணி வைக்காத ஒரு கட்சியின் கொடி பறந்திருந்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்? இவர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? இதுதான் நாங்க சொல்றோம். இல்ல அதிமுக இதைத்தான் துணை முதல்வர் சொல்றாரு, நீங்க சுயமரியாதையோட நடங்கன்றாரு. கூட்டணியை யார் அறிவிப்பாங்க? காலகாலமாக கலைஞருக்கு எங்களுடைய கூட்டணியை கலைஞர் அறிவிப்பார், ஜெயலலிதா அம்மையாருடைய கூட்டணியை ஜெயலலிதா அம்மையார் அறிவிப்பார்கள், தலைவர்கள் வருவார்கள், அவர்கள் அதுல ஒருவேளை ஒரு ஆர்வ மிகுதியா இருக்கலாம், அவர்களுக்கு சில சமிகைகள் கிடைச்சிருக்கலாம் விஜய் கிட்ட இருந்து, இல்லைன்னா அந்த தாவேக்கால இருந்து, அதான் வெளிப்படுத்துறாரு. அதெல்லாம் விஜய் வெளிப்படுத்தினாங்க. நான் சொல்றதே உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கூட்டணி தலைவர் அப்படின்னா நான் மீண்டும் சொல்றேன், திரு விஜய் அவர்களுடன் அதிமுக கூட்டணி வைக்க போகிறது என்றால் தாராளமா வைத்துக் கொள்ளட்டும். அதனுடைய இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வேற விவாதத்தில் அவர்கள் இருக்கும்போது அவங்க பேசுவாங்க. அவரதான் வந்து உதயநிதி அவர் குறிப்பிடுறாரா? புதிய அடிமைகளை சேர்க்க பாஜக நினைக்குதுன்னு. நாங்க என்ன கேக்குறோம்னா, யார் எக்ஸைட் ஆகணும்? அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போவதை குறித்து விஜய் எக்ஸைட் ஆகணுமா, இல்ல விஜய் தன் கட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எக்ஸைட் ஆமா? யார் உணர்ச்சி வசப்படணும்? யார் மகிழ்ச்சி அடையணும்? ஏன் இங்க களம் மாறுது? நீங்க ஒரு பலவீனமான தலைவராக நீங்க ஏன் உங்களை முன்னெடுத்துக் கொள்கிறீர்கள்? அமித்ஷா வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள, அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர், மரியாதைக்குரியவர், ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் கட்சி ரெப்ரசென்ட் பண்ணி இங்க வரும்பொழுது இங்கே அவர் நீங்க அறிவிக்கணும் கூட்டணியை, அவர் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் அவர் அறிவிக்கிறார், நீங்க பக்கத்தில் இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க பலவீனப்பட்டு போயிட்டே போவது உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை தெளிவான நிலைப்பாடு என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான். எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு, இங்கே தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர வேறு கட்சிக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்காரு. நாங்கள் இருமுனையுடன் இருக்க வேண்டும், இருமுனை போட்டி இருக்க வேண்டும். எந்த கட்சி வேணாலும் கூட்டணியில் இருக்கலாம். கூட்டணியில் மீண்டும் சொல்றேன், கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கான கட்சி எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனங்களை தாண்டி நீங்க கூட்டணி வைக்க தான் போறீங்க, வச்சாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தான் போறோம். எந்த கூட்டணிக்காகவும் ஆளுங்கட்சி அஞ்ச போவதில்லை. ஆனா நீங்க கூட்டணி வைத்து நீங்க போகும்போது அந்த கூட்டணியில் நீங்க மேஜர் பார்ட்னரா இருக்கணும், நீங்க முடிவு பண்ணணும். நீங்க அந்த அந்த அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கம் 55 ஆண்டு கால இயக்கத்தை
இல்லை இப்போ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பொதுச் செயலாளர் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஜெயிச்சா போதும், நாங்கள் 11 தேர்தலில் தோற்று விட்டோம், எங்கள் இதுவரை தான் முதல்வர் பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்து ஒரு தேர்தலையும் ஜெயிக்கலை, இதுக்கு மேலேயும் இந்த தேர்தலையும் ஜெயிக்கவில்லை என்றால் தன்னை பதவியிலேருந்தே இந்த கட்சி எடுத்துருவாங்கன்னு அவருக்கு தெரியுது. அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் இறங்கி போகலாம், நமக்கு தேவை கூட்டணி, கூட்டணி இருந்தால் போதும். அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. பேசும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒத்த கருத்துடைய கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் இப்ப அவர் பேசும்போது சொன்னார். பிஜேபிக்கு அதிமுக என்ன ஒத்த கருத்துன்றதை அவர் தெளிவுபடுத்தணும். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடியது திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றல் தான் ஒற்றை கருத்தை ஒழிய, தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் காப்பாற்றி வைத்திருந்த தனித்துவமான கொள்கைகளை, தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் கடைபிடித்த இருமொழி கொள்கையை, தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு முற்போக்கு சமுதாயத்தை முற்றிலும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். அதுக்காக தான் இந்த திராவிட இயக்கங்கள்லாம் உருவாச்சு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அதில் நீங்க என்ன வேணாலும் போய் கையெழுத்து போட போறீங்க. ஆனா என்ன ஒட்ட கருத்துனா திமுகவை அகற்ற வேண்டும், அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும். கேட்போம். திரு பாக்கி, அதாவது ஒரு பலவீனமான தலைவராக இருக்காரு, எப்படியாவது தொடர் தோல்விகள், அதில் துவண்டு போயிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது, எப்படியாவது அதுலேருந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும், காப்பாற்றிக்கணும் தன்னை அப்படின்னா எந்த சமரசத்திற்கும் தயார் அப்படின்ற ஒரு தன்னுடைய பலவீனத்தை தான் தொடர்ந்து வெளிப்படுத்துறார் அப்படின்னு இன்னைக்கு இப்போ அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஒற்றை கருத்துடைய அவர் கேள்வி நேரடியாக கேட்டார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன ஒத்த கருத்து இருக்கா? ஒத்த கருத்துன்னா தம்பி அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி அதான் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. அதோடு தான் ஒத்த கொள்கைன்னு சொல்லலை. ஏனென்றால் இதே எடப்பாடி பழனிசாமி இஃப்தார் விருந்து, அதை நான் போயிருந்தேன், அவர் சொல்கிறார், அப்போ பாஜக அதிமுக உறவு கூட்டணியில் இருந்த காலத்தில், சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொஞ்ச காலத்தில் கூட்டணி வேறு கொள்கை வேறு, இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இது எல்லா பேப்பர்லையும் லீட் ஸ்டோரியாக போட்டாங்க. ஸோ ஹீ இஸ் கிளியர். சரி, ஒரே ஒரு கொஞ்ச நேரம் ரீவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுறேன். 1980 அதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், கூட்டணி நிர்பந்தத்தால் சிஏஏவை ஆதரிச்சோம் அப்படின்னு. அது வேறு, அது வந்து கூட்டணி தர்மம்ங்கிற ஒரு விஷயத்தில் பல பேர் ஆதரிச்சிருக்காங்க. அந்த கொள்கை சமரசம் தப்பில்லை அப்படின்னு திமுக ஆதரிச்சிருக்கு. எல்லாரும் அந்த சந்தர்ப்பம் அந்த சூழல் அது டிபேட், அது எதை ஆதரிக்கிறாங்கன்றதான் இப்போ கேள்வி. அதை வச்சு தான் விவாதமே. அப்போ அதிமுக ஹிந்துத்துவா தான் எங்கள் கொள்கையில் சொல்லிட்டாங்களா? ஆனால் இல்லை, அது செயல்பாடு தானே விளக்கம் சார். இல்லை, சொல்கிறேன் நானே, ஹிந்துத்துவா தன்னுடைய கொள்கை என்று பிரகடனம் செய்து கொண்டு இருக்கிற சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இப்போ எங்கே இருக்குது? இந்தியா கூட்டணியில் இருக்குது, இந்தியா பிளாக்ல இருக்குது. அவங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன கொள்கை ஒன்று தான். ஏன் எதிர்க்கிறார்கள்? அதுக்கு அரசியல் ரீதியாக கருத்து மாறுபாடுகள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். நான் ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்றது எதுக்கு தெரியுமா சொன்னேன்? எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட போது 50-50 ஷேர் பண்ணிக்கிறாங்க காங்கிரஸோட. அப்போ கலைஞரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்றைய சூழலில் எம்ஜிஆர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற நோக்கம்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ சமரசம் அதுக்கு 50% ஷேர் பண்ணிப்பீங்க. அது கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. தோல்வியில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த சீட்டு எண்ணிக்கையை சீட்டு பகிர்ந்துக்கிறதுல சமரசம் பண்ணுறதும் கொள்கையில் சமரசம் பண்ணுறதும் ஒன்றா சார்? அப்போ என்ன கொள்கை அது வேற விஷயம். அப்போவே பேராசிரியர் அன்பழகன் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் திமுகவினருக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். அப்போது ஒரு தகவல் சொன்னார், இதெல்லாம் வாதத்துக்காக சொல்லப்படுகிறது, நான் ஏற்கவில்லை, பேராசிரியர் அத்தகைய மனப்போக்கோடு இருப்பாருன்னு சொல்ல, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். திராவிடத்தை நாங்கள் அடகு வைத்து விட்டோம், அடகு வைத்ததை மீட்க முடியும், அதையும் செய்வோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வார்த்தை. ஆனால் அதிமுக காரங்க ஃபர்ஸ்ட் லைனை வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணாங்க. அது அரசியல் இப்படிதான் இருக்கும். அதைத்தான் நான் இது உள்வாடகைக்கு விட்டதாக சொல்கிறாங்களே. இதில் இந்த எடப்பாடி எந்தெந்த மாதிரி விஷயங்களில் ஆளுமையோடு இருந்திருக்காருன்ற ஒரு 2-3 தரவுகளை மட்டும் சொல்கிறேன். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இதே பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் 60 சீட்டு கேட்போம். யார்? பிஜேபி. நாங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர். யார்? வானதி சீனிவாசன். தேர்தலில் நடந்தது 25 சீட்டு கொடுக்குறேன், போயிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பேசலை. அமித்ஷா அங்கேருந்து பறந்து வந்தார் சென்னையில். எடப்பாடி தயவுசெய்து சசிகலா சேர்த்துக்கும், தயவுசெய்து டிடிவி தினகரன் சேர்த்துக்கும். வெளியில் வந்தார், யாரோடு அவங்களால சேர்க்க மாட்டோம், ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர் சொன்னார். ஸோ ஈ இஸ் கிளியர். அடிமை இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் 2001 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் கேட்டார், தொலைபேசியில் கேட்டார்ன்றதுக்காகவே 3 சீட்டு பிஜேபி கொடுத்தாரு.
அப்போ 4 சீட்டு வாங்கினாங்க, அது வேறு விஷயம். பிஜேபியை பற்றி என் பார்வை வேறு. அதே மாதிரி பிறகு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 60 சீட்டுக்கு தரேன்னு சொன்னார் கலைஞர். ஆனால் அண்ணா அறிவாலயத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் என்ன நடந்தது, ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரு பக்கம் ரைடு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பதிவாகி இருக்கிறது. அப்போது உடனே என்ன சொன்னார், 60 63 ஆக்கி 63 நாயன்மார் சொன்னார். ஆனால் இதையெல்லாம் விமர்சனம் செய்யவில்லை. ஏன் அப்படி விமர்சனம் செய்யலை? எல்லாருமே ஒரே மாதிரி தான் செய்கிறார்கள். இவர்கள் செய்தால் தவறு, அவர்கள் செய்தால் நல்லதுன்ற அந்த பார்வை ஏற்புடையதில்லை. சுயமரியாதை பற்றி என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சொன்னார். இன்றைக்கு திண்டுக்கல்ல உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்தவர் 74 வயதான மூத்த சட்டப்பேரவை ஒரே ஒரு விஷயம் தான் இதுல. அது சுயமரியாதையா இல்லையா? இல்ல விழாதீங்க சொல்லலாம்ல. அதுக்கு யாருலையும் மாற்றுக்கத்தில் நான் ஒரே ஒரு கேள்விதான். இங்க சீட்டு எண்ணிக்கைகள் கேள்வியே இல்லைல்ல. இப்போ வந்து கூட்டணி எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னு கலைஞரோ இல்லைன்னா திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை வேறு எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், நீங்கள் சொன்ன சிவசேனாவாக இருக்கட்டும், உத்தவ் தாக்கரே கூட இருக்கட்டும், அவர்கள் ஒரு கூட்டணியை வந்து பிரகடனப்படுத்தும் போது அறிவிக்கும் போது உட்காந்துட்டு அமைதியாக இருந்து பக்கத்தில் இருக்கிற கட்சி நான் எங்களோட கூட்டணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? வார்த்தையே பேசாம சூப்பர் கார்த்திகை யாராவது சொல்லிடுவாங்களா? ஆனால் அன்னைக்கு அமித்ஷாவை காக்க வச்சது யாரு? எதை வந்து அமித்ஷா தேர்தல் அறிஞ்ச உடனே சரி எடப்பாடி வழியா கிளம்புற அப்படின்னு ஃப்ளைட்டில் ஏறி போயிருக்கலாம்ல. அவ்வளோ இருக்க அவர் ஒரு ஒரு உறுதி கட்சிகிட்ட தான் போய் வந்து இந்த கட்சியில் இவரை சேர்த்தணும் அவரை சேர்த்தணும்னு பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அதிமுக பிரச்சனையை பேசிட்டு வர அளவுக்கு போயிடுச்சு. வர 2021 இருக்கக்கூடிய காட்சிகள் இன்று இருக்கக்கூடிய காட்சிகள் வேறையா இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் எடப்பாடி பழனிசாமி எப்போ அமித்ஷாவை சந்திச்சார், எப்போ மேடை பகிர்ந்து கொண்டார்? ஹோல் டே சென்னையில் இருக்காரு, சேலத்தில் இல்லை, சிலுவம்பாலத்தில் இல்லை, எடப்பாடியில் இல்லை. சரி, இங்கே இருந்தவர் எடப்பாடி சந்திக்கல, எல்லாம் உறுதியாச்சு. அவர் விரும்புகிறார், அந்த விருப்பத்தை நான் ஏற்கவில்லை. எடப்பாடி அந்த விஷயத்தில் ஏற்கலை, அமித்ஷாவோட அணுகுமுறையை ஏற்கலை. ஆனால் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்தார். யாரோ ஒரு பாஜக தலைவராக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அவர் அவரை முழுக்க பார்க்க தவிர்த்தார். மாறி போச்சு, களம் மாறின உடனே தான் அமித்ஷா சந்திச்சார். சென்னை ஐடிசி ஹோட்டலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவர் போய் டெல்லியில் பார்த்த உடனே வெளியில் ட்வீட் போட்டார் அமித்ஷா. 2026 ஆட்சி அமைப்போம் என்டிஏன்னு சொல்லி கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு அவரே ட்வீட் போட்டாரு. கூட்டணி ஆட்சி இங்கெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சின்றத வேற அப்ப பதிவு பண்ணி ட்வீட் போட்டாரு. இங்க டெல்லிக்கு இருந்து சென்னை வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல, அவர் அப்பவே போட்டார் 10 நிமிஷத்துல. சூப்பர், அதுதான் வேணும். அப்படிதான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? இவருக்கு ஏதோ உறுதி சொல்லியிருப்பாங்கல்ல, இல்ல மாறப்போகுது பாஜக தலைவர் தேர்தல் திடீர்னு நடக்க போகுது புதுசா, இதோட எங்கே மற்ற மாநிலங்கள்ல நடக்கல, இங்க நடக்குது. சிம்பிளான விஷயம் தான். காக்க வச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா, டெல்லியில போய் ஒரு பார்த்துட்டு வந்தாரு. அது ஒரு போய் சந்தித்த விதத்தும் கூட விமர்சனமாச்சு, கார் மாறி போனார். ஆனா பார்த்த 10வது நிமிஷத்துல ட்வீட் போட்டு கூட்டணி உறுதியாயிடுச்சு, நாங்க ஆட்சி அமைக்க போறோம், என்டிஏ ஆட்சி அமைக்க போறோம். BJP was desperate to enter into an alliance with AIDMK. அவங்க தான், இவங்க இல்ல. ட்வீட் போட்டது யாரு? அமித்ஷா. அங்கதானே கூட்டணி ஒரு கட்சியோட வைக்கிறத பார்த்ததுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்ற அவங்க டெஸ்பரேட்னா அததான் உறுதிப்படுத்தினாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெயிட் பண்ணவே இல்லை, அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அமித்ஷா அததான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், அமித்ஷா தயவுசெய்து அதிமுக எங்கூட வாய, எங்கிட்ட சட்டப்பேரவை தேர்தல் உன்னோட சேர்ந்து போட்டு என்கிற எண்ணத்தில் அமித்ஷாவை நான் விமர்சனம் பண்ணிருக்கேன். இதே தொலைக்காட்சி விவாதத்தில் அமித்ஷா விமர்சிப்பேன். ஆக அந்த விஷயத்தில் டெஸ்பரேட்டா இருந்தது பிஜேபி, நாட் டிபிஎஸ். அப்ப யார் அடிமையா இருக்க முடியும்? திரு மோசஸ், அதாவது அதிமுகவுக்கு தான் வந்து அந்த இது இருக்குன்னு சொல்ல முடியாது, பிஜேபி தான் டெஸ்பரேட்டா இருந்துச்சு. அவங்க தான் எப்படியாவது அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு இருக்காங்க. அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவே வந்து அவர் சொன்னதெல்லாம் இணங்கலை. திரு எடப்பாடி பழனிசாமி 2021 சரி இப்பொழுதும் சரி கட்சியில சேர்ப்பதோ இது எல்லாத்தையுமே மறுதளிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் உறுதியா தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாரு. கூட்டணி யார் தான் வைக்கல, முன்பு வந்து அதிமுகவா வேற கட்சிகள் வைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது கூட்டணி இதற்கு முன்பு திமுக வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அவங்க ஒரு 3 கண்டிஷனை இம்போஸ் பண்ணி அந்த கண்டிஷன்ல வந்து அந்த கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாஜக அதை பத்தி வாய் கூட திறக்கவில்லை. இது போல ஏதாவது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரான்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு மாறா என்னன்னா, எப்பவுமே ஒரு கட்சியுடைய வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடியாலஜி, ஒரு ஆங்கிள் ஐடியாலஜி, இன்னொன்று லீடர். அந்த ஐடியாலஜியும் லீடரையும் வந்து தாங்கி பிடிக்கிறது கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு ஆங்கிள். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டி வந்து அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படிப்பட்ட ஒரு அதிமுக ஒப்படைக்கப்பட்டது, அவர்கிட்ட எப்படி கொடுத்தாங்க? 40% வாக்கு வங்கி, 39 எம்பிக்களோட கொடுத்தாங்க. கிட்ட இந்தியாவிலே 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் ஒருங்கிணைந்த அதிமுக இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்கப்பட்ட ஏடிஎம்கே இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது, யாரால அந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டது? இப்போ உள்வாடகைக்கு வந்து அதிமுக விடப்பட்டிருக்குதுன்னா உள்வாடகைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கட்சிக்குள்ள வேற யாரோ டாமினன்ஸ் பண்றாங்க வந்து. அப்ப அவங்க பண்றவங்க யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்து சிரிச்சாலே கை குலுக்குனாலே அவங்கள கட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து 11 எம்எல்ஏ வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்க. அவங்க மேலே வந்து எடப்பாடி பழனிசாமியால் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? அப்போ அந்த 11 பேர் இருந்தது ரொம்ப ஒரு மெஜாரிட்டி ஃபோர்ஸா? அவங்க ஒரு பெரிய வந்து ஒரு ஓட் பேங்க் உள்ளடக்குவீங்களா? அப்படி கிடையாது. அந்த 11 பேருக்கு பின்னால் யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து குத்தகை விடப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவர்கிட்ட கொடுத்தப்பட்ட பார்ட்டியும் இவர் காப்பாற்றலை, இவருக்கு கொடுத்த ஆட்சியும் இவர் வந்து சரியாக வந்து வழி நடத்தலை. அது எதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, அதிமுகன்றது வந்து ஒரு திராவிட கட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது கூட அண்ணா பேரில் கட்சி நடத்தவங்க டெல்லியில் வந்து டெல்லியுடைய யூனியன் டெரிட்டரியுடைய அந்த மாநிலத்துடைய வந்து அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவுக்கு இவங்க கிட்ட கேட்காம இவங்க போயிட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. முத்தலாக் வந்து முத்தலாக் சட்டத்துக்கு இவங்க போயிட்டு வந்து கன்சர்ன் கொடுத்தாங்க. அதுபோல வந்து வேளாண் திருத்த சட்டமாக இருக்கட்டும், ஆர்டிகல் வந்து 370 இருக்கட்டும், இது போல எல்லா விஷயத்துக்குமே வாலண்டரினஸாக இவங்க போயிட்டு வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ அதுக்கு காரணம் சொன்னாங்களே, எங்களுக்கு கூட்டணி நிர்பந்தம் இருந்துச்சு, அதனால ஒரு கூட்டணி கட்சியா அவர்களை ஆதரிக்க வேண்டிய தேவை இந்த நிர்பந்தத்தால தான் ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கோர் ஐடியாலஜி இருக்கும். அதை வந்து எந்த கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணுதோ அந்த கட்சி வந்து சர்வைவ் ஆகாது. அப்போ அதிமுகவுடைய வந்து அந்த கோர் ஐடியாலஜின்றது எதுன்னா, அந்த அம்மையார் இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டவங்க, அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து ராஜேந்திர பாலாஜியா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவரு எங்களுக்கு வந்து அண்ணா தான் டேடின்னு சொல்லியிருக்கணும், இல்லை பெரியார் தான் எங்களுக்கு டேடின்னு சொல்லியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் எடப்பாடியாச்சும் எங்களுக்கு டேடின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பதிலாக மோடி தான் எங்களுடைய டேடின்னு சொன்னாரா இல்லையா? அவர் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஒரு கட்சி ஒரு கட்டமைப்போடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதிமுக அப்படி கட்டுப்பட்டு இருக்கிறாங்களா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடிக்கே தெரியாமல் போயிட்டு டெல்லியில் போயிட்டு முகாமிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பவர் சென்டரை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்கன்றது தானே இவருடைய அந்த லீடர்ஷிப்பை வீக் பண்ணுது. ஒரு தற்கூரியை நான் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் பிரச்சாரம் செய்யணுமான்னு கேட்ட அண்ணாமலையை வந்து அண்ணாமலையை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் இப்போ வந்து எடப்பாடி வேலை செய்ய போகிறாரா? இப்போது இதுதான் இவங்களுடைய வீக்னஸை காட்டுது. இவங்க வந்து இப்போ டைம் டு லீட் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கே விஜய் அவர்களை வந்து எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ட்ரீட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் திமுகவே எதிர்க்கிறீங்களே, ஏன் நீங்கள் வந்து அதிமுகவை எதிர்க்க மாட்டேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதிமுக கட்சியில் வந்து தொண்டர்களே கிடையாது, எல்லாரும் வந்து தாவேகளை சேர்ந்துட்டாங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அப்படி சொல்றாரு. இந்த சைடுல சிமிலரா ஒரு அதிமுக கட்சியில இருங்க அப்படி பேச சொல்லி வளர்த்து விட்டதே விசிகா தான். நான் சொன்ன நீங்க ஒத்துக்குறீங்களா? என்ன சொல்றீங்க புரியல எனக்கு. அந்த ஆதவ் அர்ஜுனாவை ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாரு, அப்ப வந்து அத சொல்லி கொடுத்தது விசிகா தானா? அவரை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க? ஆதவ் அர்ஜுனா விசிகாக்கு வரது அவரை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க? ஆதவ் அர்ஜுனா என்னமோ விசிகாவுடைய பட்டறையில வந்து ட்ரைனிங் எடுத்த வந்து ஸ்டூடண்ட் மாதிரி பேசுறீங்களே, அதற்கு முன்னாடி அப்புறம் ஏன் திமுக இருந்து வந்தவரா? இல்லங்க, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, நான் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். அவர் சொல்றாரு அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் தாவேக்காக்கு வந்துட்டாங்க, அதனால நாங்கள் அவங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கட்சிக்காரன் கையிலேயே வந்து தாவேக்காவுடைய கொடியை கொடுத்து கூட்டணிக்கு வந்து நீங்க வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குறீங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, நீங்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல, ஐடியாலஜிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றத வந்து வெளிப்படுத்துதுங்க. இது நீங்க தானே பிரைமரி ஃபோர்ஸ். இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நீங்க தான் செகண்ட் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றதை சொல்லி, அது உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை நோக்கி வந்தாங்களா? 234 தொகுதியிலும் என்னுடைய முகம் தான் அப்படின்றாரு விஜய். இப்போ நீங்க எத்தனை சீட்டு வந்து விஜய்க்கு கொடுக்க போறீங்க? அப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வீக்னஸை காட்டுது. அவங்களா வழியை போயிட்டு வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. அதுபோல எந்த சூழ்நிலையில கூப்பிடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இது வந்து ஒரு துயரமான ஒரு இன்சிடென்ட். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஆளுமை மிக்க லீடர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்கன்னா,
பாருங்க, தமிழ்நாடு பைபோல் பாலிடிக்ஸ் தான். இங்க திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதிமுக வந்து இந்த நாங்க எத்தனையோ இடத்துல பெரிய கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க. உங்ககிட்ட சரியான கட்டமைப்பு கிடையாது. இப்ப நம்பர் 2 டார்கெட் பண்ணக்கூடிய தாவேக்காவை இதை நீங்க பொலிட்டிக்கலா வந்து பிளேம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கூட நீங்க எடுத்துக்கல. அதுக்கு மாற என்ன பண்றீங்கன்னா, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கூட்டணி வைக்க முடியுமா, எப்படியாச்சும் வந்து திமுகவை வீழ்த்த முடியுமான்னு நினைக்கிறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. கேட்போம். பேராசிரியர் மஞ்சுளா, கோர் ஐடியாலஜியிலிருந்தே விலகுது, தங்களுடைய சுயமரியாதையை வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டு எப்படியாவது கூட்டணிக்கு கூட்டா போதும் அப்படின்ற நிலைக்கு அதிமுக இறங்கிடுச்சு. தங்களுடைய சொந்த தொண்டர்களையே வச்சு தாவேக்கா வரப்போகிறதுன்ற சமிகைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்குது. அவ்வளவு பலவீனமாக இருக்கா அதிமுக? இந்த ஒரு சூழ்நிலையை கூட பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கா? உண்மையிலேயே இது ரொம்ப விவாதத்திற்குரிய ஒரு கேள்விதான். அதிமுக அப்படின்றது எதிர்க்கட்சியாக இன்னைக்கு வந்து இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான். யார் 2 தரப்பினருக்கு வந்து 2 கட்சிக்கு வந்துட்டு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். இப்போ இந்த சூழலை அதிமுக வந்து தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் நம்ப முடியாம, அதுலேயும் வேற பாஜகவோட கூட்டணி வச்ச உடனே வேற நாங்கள் வெற்றி கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த வெற்றி கூட்டணியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறவங்க தான் இந்த கூட்டணியை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு, இப்போ வந்து தாவேகாவினுடைய தொண்டர்கள்லாம் இதில் இருக்கிற மாதிரியும் அந்த கட்சி கொடியை வந்துட்டு இதில் காட்டுற மாதிரியும் வரும் பொழுது, அப்போ எடப்பாடி அவர்களினுடைய தலைமைத்துவம் என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நமக்கு முன்னாடி தொக்கி நிற்குது. இதுவரைக்கும் அவர் கட்டி காப்பாற்றிய அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நமக்கு கேள்வியா ஆயிடுச்சு. எப்போ வந்து ஒரு பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி வந்த உடனே தொண்டர்கள்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களோ, அந்த தொண்டர்கள் மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா எதையாவது பட்டாசு வெடிச்சோ அல்லது இனிப்பு கொடுத்தோ கொண்டாடினாங்களான்னு கேட்டா இல்ல. ஏதோ ஒரு மௌன விரதம் இருக்கிற மாதிரியே அந்த கூட்டணி அப்படின்றது அமைஞ்சுது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதை இப்போ நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. இப்போ இந்த சூழல்ல அப்போ இவர் வந்து தன்னுடைய கட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல்ல இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறார்னா, அதே மாதிரி தான் பாஜகவினுடைய ஒரு நிலைப்பாடு தான். என்னன்னா, மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற நபரை நம்ம கட்சிக்குள்ள நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஆதாயம் கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காரு. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நடந்த எத்தனையோ தேர்தல்கள், அது உள்ளாட்சி, இந்த மாதிரி எத்தனையோ தேர்தல்கள்ல ஒரு முறையாவது ஜெயிக்க முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறமா பத்திரிகைகள் செய்த விமர்சனம் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகல. அப்போ இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுக அப்படின்றது அந்த கட்சியை சொன்னாலேயே எல்லாருடைய மனதுகள்லையும் வரக்கூடிய ஒரு முகம் எம்ஜிஆர் அவர்களினுடைய முகம்தான். அதிமுக அப்படின்னு சொன்னாலே அந்த ரெட்டை இலை தான். இவ்வளவுத்தையும் இவர் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கூட இன்னைக்கு வந்து அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு முழுக்க என்ன காரணம்னா தன்னுடைய சுயநலம். அதாவது அவர் அந்த கோரான கட்சியினுடைய கொள்கையை வந்து விட்டுட்டாரா அப்படின்றத எல்லாத்தையும் இப்போ நம்ம பேசவே முடியல. அதை தாண்டி தான் வந்துட்டு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும். அந்த பொதுச் செயலாளராக தக்க வச்சுக்கிறதுக்காக தான் யாரையெல்லாம் வந்து தள்ளிவிட முடியும், தன்னை கூட யாரையெல்லாம் சேர்த்துக்காம இருந்தால் தனக்கு அது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி இந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஆமை பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில் போனது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வரலாறை பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் ஒரு பக்கம் அந்த பொதுச் செயலாளருடைய தான் தான் அந்த பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை வந்து நம்ம ஏன் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறோம்? இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு கட்சி அது தன்னுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி போக வேண்டியதுதானே, அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. ஆனால் அந்த கூட்டணி இந்த மண்ணினுடைய மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை முன்னெடுத்தால் அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட நான் அடித்து சொல்கிறேன். இப்போ கீழடியில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, தமிழர்கள், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு அது எந்த அளவுக்கு வந்துட்டு பழமையான ஒரு நாகரிகம் உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை கூட நான் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதத்துக்காக அவ்வளவு வேகமாக ஆட்களை அனுப்பி நாங்கள் வந்துட்டு அதற்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம், விசாரணை எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ண முடியுதுன்னா
அப்போ இந்த மண்ணினுடைய மக்களினுடைய உணர்வுகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கு, இல்லை அதை நாங்கள் வந்து அந்த உணர்வுகளுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், மதிப்பளிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம உணர்வுகளுக்கு எதிராக இருக்கே அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றபடி எந்த கட்சி யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறது நமக்கு என்ன? அதாவது ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் ஒரு கட்சி இருக்கிறது, தனக்கு வந்து ஒரு செல்வாக்கான நபர் தேவை. கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்தப்போ கூட இங்கே வரக்கூடிய 2026 தேர்தல் யாருக்கு, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருந்த விஜயை அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சியின் மக்கள் மன்றத்தில் வந்து நிறுவ வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி மாறாக வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து எப்படியாவது அவரை உள்ளே இழுத்துறணும் அப்படின்றதில் தான் முனைப்பு காட்டுறாரு. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு பேசின தலைவரை அவரை நம்ம பக்கம் சேர்த்து என்ன என்டார்ஸ் பண்ணால் போதுன்ற ஒரு நிலை கொண்டு போகிறார் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொன்று, பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க ஒரு காலத்தில், இப்போ அந்த முனைப்பு இல்லையே. அந்த மாதிரி கூட்டணி உருவானதுக்கப்புறம் அந்த ஒரு உத்வேகம் இப்போ இருக்கா அதிமுக தொண்டர்கள்ட்ட? பிஜேபி விட்டு வெளியில் போனப்போ இந்த உத்வேகம் இப்போ இருக்கா? அந்த கூட்டணி அப்புறம் ஒரு போதாமை இருக்குது, அதை எப்படியாவது சரி கட்டணுன்றக்காக தான் இந்த சூழ்நிலையில் கூட எப்படியாவது விஜய் வந்தால் போதும் என்ற நிலைக்கு வந்து திரு எடப்பாடி போயிட்டாருன்றாங்க. 2 கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி இதுதான், இந்த பலவீனத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. ரைட். தமிழ்நாட்டு அரசியல்ல செல்வாக்கு பெற்ற தலைவர் இல்லையா அதிமுகல? அது கரெக்டு தான். நீங்க வந்து நீங்க சொல்றதுனாலேயே செல்வாக்கு பெறல அப்படின்றதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க? திரும்ப திரும்ப இவர் விஜய்க்கு அழைப்பு விடுறது தான் நான் கேட்குறேன். செல்வாக்கு பெறலை அப்படின்னா சுதந்திர இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் 57 தேர்தலை சந்திக்குது. 57 தேர்தலை சந்தித்த இந்த திமுக 2026 மைனாரிட்டி அரசாங்கம், பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் என்ற ஒன்றை நடத்தினது தமிழ்நாட்டில் 3 கட்சி. திமுக அதுதான் முதல் கட்சி. 2006 சொல்றீங்க? 2006. அதற்கு பிறகு 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த கட்சி திமுக. அதற்கு பிறகு 2014 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட வரவில்லை. நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய சவால்களையும் தாண்டி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குதே, என்றைக்காவது இந்த 3 நிலையில மைனாரிட்டி அரசாங்கம் என்று அதிமுக என்றைக்காவது வந்திருக்கா? எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கா? இல்லையே. ஆகவே உங்களுடைய நிலைப்பாட்டின்படி ஒரு கட்சி பலவீனம் நினைச்சீங்கன்னா இவ்வளவு பலவீனமான கட்சியே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு சார். அப்போ அதிமுக மீண்டு வரும். ஒன்று இல்ல, அதுல இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அப்போ அவ்வளவு பலமா இருந்த கட்சி இருக்குல்ல அதிமுக, அந்த கட்சி ஏன் விஜய்ன்ற ஒருத்தர் இன்னைக்கு எலெக்ஷன்லேயே நிற்காத ஒருத்தர் பின்னாடி இவ்வளோ நேரம் தொங்கணும்? இன்னொன்று, இவ்வளவு பலவீனம் இருந்த 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத மைனாரிட்டி ஆட்சியாக இருந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் 2014 எம்பி சீட்டே இல்லாத நீங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கட்சி 2021 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொல்லலையே. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே நகர்த்தி தானே இது வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் அப்படியா சொன்னார்? கொடி ஆரோசிச்சதுக்கே வந்து புள்ளியார் சொல்லி போட்டதுன்னு சொல்லிட்டு அது பாதிக்கப்பட்ட ஒரு தாவேகாவினுடைய தொண்டர்கள் யாரு பக்கம் ஒரு அரசாங்கத்தை நடத்திய அனுமதி வாங்கி நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி நடத்தின கூட்டத்திலேயே 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த கட்சியை பார்க்கிறார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க உடனே எல்லாரும் வாங்க எனக்கு ஆதரவு, அப்படி எந்த இடத்துலயும் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெளிவா ஆனா கேட்டதுனால கடந்த 6 மாசமா பல செய்திகள் வந்தது இல்லையா, பல்வேறு தலைவர்கள் அதிமுகல விஜய் எங்க கூட்டணிக்கு வந்துருவார், ஏன் உங்க கூட்டணி கட்சி நயினார் நாகேந்திரன் மாநில பாஜக தலைவர் அவர் முதற்கொண்டு அதிமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சது ஏப்ரல் 11. ஒரு வாரத்தில் வந்து விஜய் இன்னும் 10 மாசத்துல எங்க கூட்டணிக்கு வந்துருவார். அன்று தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து பல அதிமுக தலைவர்களும் சரி இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி விஜய் வந்துருவார் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி எழுது, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு போதாமை இருக்கா, இவங்களுக்கு நம்ம பத்தாது, கரை சேராது, இந்த திமுக கூட்டணி வந்து வலுவா இருக்கு, இன்றைய சூழ்நிலை நமக்கு விஜய் போன்ற ஒரு தேவை இருக்கா? அவங்க சொன்னாங்க இல்லையா, செல்வாக்கான ஒரு தலைவர் இங்க இல்லை அப்படின்னு. அந்த கேள்வி எழுதுவதற்கான காரணமே இதெல்லாம் தான். திமுக வலுவாக இருக்கிறது, ஆனால் தமிழ்நாடு வலுவாக இல்லை. அது நிர்வாகமாக இருந்தாலும் சட்ட ஒழுங்காக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும்
இது நாள் வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, 2026 அது நடக்காது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற அது அதிமுக அவங்களை எதிர்பார்க்கதா இல்லையா என்பதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். இங்க நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தல், மாநில தேர்தல், இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்பதை எல்லா பேருக்குமே தெரியும். ஆனா எப்படி ஏன் அது நடக்குது அப்படின்னா, திராவிட கட்சிகள் அப்படின்னு பார்க்கிற போது இல்ல திமுகவுக்கு விஜய்க்கும் தான் போட்டின்னு தான் விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு தான் அவர் எல்லா கூட்டத்திலையும் சொன்னார். நான் எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்த்தா சார் எல்லாரும் போட்டி போட முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி தான், ஆளுங்கட்சி நிர்வாக சிதைவு ஏற்படுது இதெல்லாம் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில, செய்யல. ஆளுங்கட்சி தான் சொல்லுவாங்க, எதிர்கட்சியோட போட்டி பிரதான எதிர்கட்சியா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. எது விஜய் அவர்கள் பிரதான எதிர்கட்சியாக தாவேகா தான் இருக்கு, அதிமுக இல்லைன்றத சொல்றாருல்ல. தேர்தலே நிக்காத ஒரு கட்சி நாங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னா உலகம் நம்புமா? நம்ம அதை வெளியில சொல்லி அதை மார்க்கெட்டிங் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஆகவே இன்றைக்கு ஒரு ஆபத்து எடப்பாடிங்க, அது நீங்க அவர்தாங்க பண்ணாரு, அது நீங்கங்க. இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஆளுகிற அரசாங்கம் இன்னைக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? பேசுபொருள் ஆயிருக்குமா? ஏன் ஒரு மணி நேரத்துல உடனே 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 நடக்குது? அமைச்சர் அங்கு போகிறார், எது முன்னாள் அமைச்சர் அங்கு இருக்கிறார், பக்கத்துல இருந்து திருச்சியிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னன்னா இங்க இந்த நடக்க போற இந்த விஷயம் பாஜக அதிமுக இந்த கூட்டணியை பற்றி பேசுவதுதான் திமுகவினுடைய நிர்வாகங்களில் மிகப்பெரிய நிர்வாகமாக இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மாறாக மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யல. இங்கு எப்பொழுது பார்த்தாலும் சனாதனத்தை பத்தி தான் அந்த சிலபஸை தவிர வேற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியா சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுங்க. அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா தொடர்ந்து 170 தொகுதியை தாண்டி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 180. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் என்ன தவறுன்னு ஏன் நியாயப்படுத்திட்டே இருக்கணும்? அதிகமா பேச வேண்டியதா இருக்கு. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததுனால இலங்கையில ஒரு நாடே, ஈழத்தமிழர்களே அந்த நாட்டை விட்டு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்தார்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆச்சா? இல்ல எதுக்காக நியாயப்படுத்துறாங்கன்னு கேக்குறேன். அப்ப நீங்க திமுகவும் காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? கூடா நட்பு கேடாய் முடிந்தது. இன்று வரைக்கும் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால என்ன மக்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு? இல்ல நான் கேக்குறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு கூட்டமா போய் இதையே அதிகமா நியாயப்படுத்த வேண்டியது இருக்கு? தேவை இருக்கு. கூட்டணி பாஜகவோடு ஏன் கூட்டணி வைத்தோன்றதை நியாயப்படுத்த வேண்டிய தேவையை ஒவ்வொரு கூட்டத்திலும் எதற்கு எழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? தமிழ்நாடு அரசாங்கமும் திமுக கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் அடிமையாயிட்டார் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க தான் அடிமை ஆகாத கட்சியாச்சே, என்னத்தை சாதிச்சீங்கன்னு தான் கேக்குறோம். 7.5 சாதிச்சாரு. இல்ல அத மஞ்சுளா சாதிச்சீங்க, ஏதாவது ஒண்ணு சாதிச்சேன்னு அவங்க மஞ்சுளா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, கீழடி அறிக்கையை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, 2199 கோடி, அது நிறைய இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசோட பிரச்சனை இல்ல ஒன்றிய அரசோட பிரச்சனை இருக்கு இல்லையா? கீழடி ஆய்வு நீங்க ஆளுங்கட்சி, யாரு? திமுக ஆளுங்கட்சி, பெரும்பான்மையோடு இருக்கிற ஆளுங்கட்சி, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அதிமுக அடிக்கடி இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க செய்ய முடியாததை எடப்பாடி பழனிசாமி 7.5 செய்தார். அது மாதிரி இன்னைக்கு இவர் நீங்க கீழடி ஆய்வுல அவர் பண்ணிடணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அந்த கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க. எடப்பாடி தான் என்று திமுக ஒப்புக்கொள்கிறது. அவர் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். அதாவது கீழடி இல்ல நிதி பகிர்வோ சரி பல்வேறு மாநில உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் இந்த கொள்கைன்ற பிரச்சனை எழுது. தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? இது அடிமை அரசாங்கம், முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம். உங்களுக்கு தான் முதுகெலும்பு இருக்கு, அடிமை இல்லாத அரசாங்கம். போராடி எல்லாத்தையும் பெற்றுவாங்களே, கேட்போம். பெற முடியல உங்களால தான். போராடி நீங்க எடப்பாடி பழனிசாமி கேட்போம். கருணா போராடி பெற்று வர வேண்டியது தானே, நாங்க எதிர்க்கட்சியா தானே இருக்கோம், நாங்க முதல்வரா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. 3வது முறையாக பாஜக டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 3வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவில் இப்போ அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அடுத்தது தேர்தல் சட்டமன்றத்துக்கு தான். டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் தான் அடுத்த தேர்தல். அப்போ சட்டமன்றத்தில் பிஜேபியுடன் கூட்டணியோடு இவர்கள் போய் மக்களிடம் வாக்கு கேட்கும்போது அவர்கள் திமுக இதெல்லாம் செய்யலை. எதை செய்யலை? நீங்கள் 40 MP கொடுத்தீங்க, நீட்டை அவங்க விலக்கலை. நீங்கள் எங்களை ஆட்சிக்கு அமைச்சிங்கன்னா இப்போ எங்களுடைய பிரதமர் இப்போ சொல்லுவார், நாங்கள் ஜெயித்தால் அதிமுக கூட்டணி இங்கே ஆட்சி, எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் முதல் நாள் நீட்டு விலக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு விலக்கப்படும்.
இனிமே மும்மொழியை நாங்கள் வற்புறுத்தவே மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன அது 2 மொழி கொள்கை தான், நாங்கள் வற்புறுத்தவே மாட்டோம். இந்த மாதிரியான எதெல்லாம் திமுகவை செய்யலையோ பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அவங்க இப்போ சொன்னாங்கன்னா உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி சொல்லி அதை மக்களிடம் வாக்களிக்கணும். அந்த பாயிண்டே டச் பண்ணாமல் தமிழ்நாட்டின் ஆதாரமான பிரச்சனை, தமிழ்நாடுன்னு பேர் வச்ச பேரறிஞர் அண்ணா நம்ம எல்லாம் உருவாக்கி இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தத்துவ ஆசானாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்னு பேரை வச்சாரு. தமிழ்நாடுன்னு ஒரு முறையும் நான் சொல்ல மாட்டேன், தமிழகம் தான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு ஆளுநர் இங்கே இருக்கிறாரு. இப்போ அந்த ஆளுநருக்கு ஜாலரா போட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் பிஜேபியில், இனிமேல் பிஜேபி தலைவர்கள் யார் இங்கே வந்தாலும் தமிழகம்னு பேசக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் பேசணும் அப்படி நீங்க சொல்லுங்க. சொன்னா நான் வரவேற்கிறேன். ஆளுநரை மாத்த சொல்லி திரு அமித்ஷா அவரோட மனு கொடுத்தீங்கல்ல, அப்ப இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மக்களிடம் போய் சொல்லும்போது சொல்லுங்க. இப்போ திரு அக்னீஸ்வரன் எப்பயுமே வந்து ஒரு நான் மையப்புள்ளிக்குள்ள பேசணும்னு தலைப்பை ஒட்டி மையப்புள்ளிக்குள்ள பேசணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதை பத்தி இல்லை, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்றேன். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கோயம்புத்தூர் ஜிடி பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்ததை பற்றி அவர் ஒரு விமர்சனம் பண்ணார். அந்த பெயர் வைக்கக்கூடாதுன்றது உங்களுடைய கருத்துங்களா? அவருடைய கருத்து என்ன? அரசின் கருத்து என்ன அதை சொல்லுங்க. அரசு தான் வச்சாச்சு பேரை, அரசு பெயரை வச்சு நேத்து திறந்தாச்சு. நீங்க ஜிடி நாயுடு பெயரை வச்சதை நீங்க விமர்சனம் பண்ணீங்க. இல்ல அதிமுகவின் கருத்து நான் ஜிடி நாயுடு பெயர் அந்த பாலத்துக்கு இருக்க கூடாது. இன்னைக்கு போய் நாங்க ஜியோ போட்டாச்சு, எல்லா பெயரும் நீக்கணும் ஜியோ போட்டாச்சு. நாங்க வந்தா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த ஜியோவையே கேன்சல் பண்ணுவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜியோவை கேன்சல் பண்ணுவோம்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது இன்னைக்கு நீங்க அந்த ஜிடி நாயுடு அப்படின்ற பெயரை நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க? நீங்க நாயுடுன்ற ஒரு பின்னோட்டு இருக்கிறதுல விமர்சனம் இருக்கிறது, அது அரசு யோசிக்கணும். ஆனா நீங்க வந்து முரண்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. நீங்க தெளிவான ஒரு முரண்பாடு இருங்க. திராவிட முன்னேற்ற அதே போல பல விபத்துகளை பற்றியும் பேசினார். அப்புறம் முக்கியமாக ஒன்று, அவர் ரொம்ப அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரியும், எல்லா ப்ரொசீஜரும் தெரியும், ரொம்ப அறிவார்ந்து பேசக்கூடியவர் அக்னீஸ்வரன். 1 மணி நேரத்தில் எப்படி வந்து ஒரு விபத்தை சொல்லி இந்த விபத்தில் 1 மணி நேரத்தில் ஏன் வந்தாங்க, 1 மணி நேரத்தில் எப்படி வந்தாங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து இதெல்லாம் எஸ்ஐடியில் இருக்குது, விசாரணையில் இருக்கிறது, ஏதோ ஒன்று அந்த விசாரணைக்கு வரப்போகுது. ஆனால் அவர் போய் அதை பேசும்போது உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் விபத்து நடந்த இடத்துக்கு போகக்கூடாதா? அதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? பக்கத்தில் திருச்சிக்கும் கரூருக்கும் எவ்வளோ தூரம், அதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? இதை எல்லாம் எவ்வளவு எல்லாமே விரைவாக இருந்தது. மகாமகமில் 60 பேர் மிதிப்பட்டு செத்தார்கள். அப்பொழுது அவர் ஜெயலலிதா அம்மையார் தான் முதலமைச்சர். அவர் புறப்பட்டு வந்துட்டார். ஆனால் அந்த 60 பேர் மிதிப்பட்டு செத்தவர்களுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி எல்லார்கிட்டையும் உறவினர்களிடம் அந்த உடல்களை ஒப்படைக்கிறதுக்கு 3 முழு நாட்கள் ஆச்சு. 3 நாட்கள் அந்த 3 நாட்கள் ஆச்சு. ஆனா இப்போ இந்த கேகே நகர்ல அதே மாதிரி நெரிசல்ல 40 பேர் இருந்தாங்க. அந்த அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நிவாரண தொகை கொடுக்கறதுக்கு. அப்போ அதுவும் இதே மாதிரி தான், மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். அதுலயும் பல நாட்கள் ஆச்சு. ஆனா இங்க உடனடியாக அந்த உடலை இழந்தவர்கள், அந்த உயிரை இழந்தவர்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை கொடுக்குறோம், உடனடியாக அவர்களுக்கு உதவி தரோம், உடனடியாக பல்வேறு ரிசோர்சஸ் சேர்க்கிறோம். இன்னைக்கு காலம் மாறி இருக்குது, ரிசோர்சஸ் உடனடியாக கொண்டு வர முடியுது. உடனடியாக தனி விமானத்தில் அவரால் முதலமைச்சரால் நள்ளிரவில் போக முடிகிறது. அதனால இதையெல்லாம் நீங்க குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அடுத்தது நீங்க ஆளுங்கட்சியாக வரக்கூடிய ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்தீங்கன்னா, இப்போ ஒரு விபத்து நடக்குது, ஒரு பேரிடர் நடக்குது, நீங்க போவே மாட்டீங்களா? விட்டுருவீங்களா? ஏன்னா நம்ம தான் விமர்சனம் பண்ணிட்டோம். ஒரு நாள் கழிச்சு பிஜேபியோட நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருமுனை அரசியலை தகர்ப்பது. ஏன்னா அவருக்கு மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் அந்த இருமுனையா இருந்தது எல்லாத்தையும் தகர்த்து தான் உள்ள போயிருக்காங்க. இன்னைக்கு பீகார்ல எலெக்ஷன்ல அதே போல ஒரு நிலை இங்க நிலைப்பாடுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான இந்த நிலைப்பாட்டுக்கு இவர்கள் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட ரெசிஸ்ட் பண்ணாம முழுவதுமாக வணங்கி போகிறார். அதுதான் இந்த சுயமரியாதை இழக்கிறதுக்காக நாங்கள் விமர்சனம் பண்றோம். திரு பாக்கி, அதாவது பிஜேபி தேசிய அளவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய கட்சியோட கூட்டணி வைத்து அவர்களை கபலீகரம் செஞ்சு தான் வந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கு நம்ம சான்றுகள் நிறைய இடங்கள்ல இருக்கு, பார்த்துருக்கோம் நம்மளே, வடக்கு தொட்டு தெற்கு வரைக்கும். அப்போது அதே போன்ற ஒரு யுக்தியை தான் இங்கே கைப்பிடிக்கிறாங்க. இங்கே வந்து அதிமுக என்பது அவர்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது, அவர்கள் மீது சவாரி செய்து இங்கே வந்து அவர்கள் கால் ஊன்றணுன்றதுக்கான ஒரு முயற்சி.
இன்னொன்று இந்த அளவுக்கு ஒரு பலவீனமாக ஒரு போக வேண்டிய தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் கூட அதிமுக இந்த அளவுக்கு பலவீனப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு அனுபவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கட்சியாக எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அதற்கு அவர்களுக்கு எத்தனை பேர் காட்டலை. காரணம் அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது வந்து வர்றவங்கலாம் சேர்த்துக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா தொடர்ந்து கூட்டணி பெருசாக வைக்க போகிறேன், மெகா கூட்டணிலாம் சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி. இருந்த 2 கட்சிகளும் என்டிஏ விட்டு போயிடுச்சு, புதிதாக யாரும் இதுவரை வரவில்லை. ஸோ இப்போ விஜயை இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நிறைய கேள்விகள். இருந்த 2 கட்சி என்டிஏக்கு போச்சு. அந்த என்டிஏவோட யார் இருக்கா? அதிமுக தானே. என்டிஏலேருந்து வெளியில் போச்சு. வெளியில் போச்சு. ஏஎம்எம்கேவும் ஓபிஎஸ் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அது போயிருக்கு. ரைட். இந்த பாமக எங்க இருக்குன்னு தெரியாது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்து அவங்களும் இப்போ இல்லை. அதை பற்றி அன்புமணி என்ன சொன்னார் தகவல்லாம் நம்ம இப்போ அதுக்குள்ள அந்த கட்சி அன்புமணி என்ன சொன்னார், ராமதாஸ் என்ன சொன்னார்னு 2ஆ பிரிச்சு பார்க்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற விஷயம். இப்போ ஏதோ எடப்பாடி வந்து டெஸ்பரேட் தாவேக்காவே வா தாவேக்காவை வான்னு கேட்ட மாதிரி சொல்லப்படுகிற அந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, சரியே கிடையாது. அதுவும் கரூருக்கு பிறகு, கரூருக்கு முன்னாடி அலையன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகலை, பிஜேபி வர்றாங்க, ரைட், ஓகே, அது வேறு. இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எந்த கட்சியை நான் விமர்சிப்பேன் அல்லது பாராட்டுவேன் அரசியல் விஷயத்தை பொறுத்தவரையில். ஏனென்றால் இப்போது திட்டங்களை விட திட்டுதல் தான் அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கரூருக்கு பிறகு கரூர் சம்பவத்தை ஒட்டி பல அரசியல் தலைவர்கள் பல கருத்துக்கள் சொல்ல, அது சரியாக தப்பாக நான் போக விரும்பலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. என்ன சொன்னார் அவர்? ஆனால் ஒரு கூட்டம் ஒரு பரப்புரையில், திமுகவும் பாராட்டுறேன், அதுவே விஷயம், பரப்புரையில் எப்படி க்ரௌடு மேனேஜ்மெண்ட், அதுக்கு அதிமுக மாதிரியான கட்சிக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஆசிரியரை போல் அறிவுரை சொல்கிறாங்க. இந்த அறிவுரை சொன்னது தாவேகா தொண்டர்கள் மனத்தில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். அடடா, நமக்கு சரியான கைடாக இருக்கிறா எடப்பாடி, அவரோட தலைமையில் இருக்க அதிமுக அப்படின்னு. இது நேற்று ஏதோ சில சொல்கிறாங்க, 4-5 நாட்களாக அவர் போகிற இடத்துலலாம் தாவேகா கூட்டம் தான். கருப்பு கொடியில் தாவேகா கொடியை தான் காட்டுறாங்க. அந்த கொடி காட்டுறவர் எடப்பாடி அதிமுக டி-ஷர்ட் துணியை தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஆள் தான். எத்தனை பேர் காட்டுறாங்க? ஒருத்தர் தான் காமிச்சார். ஒரு ஆள் தான் காமிச்சார். அது யாரு என்னன்னு தெரியாது. அதுதான் சொல்றேன். அத பத்தி எல்லாம் அப்ப யாரு என்னன்னு தெரியாது. ஆனா தாவேகா தொண்டர் நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம். தாவேகா வந்து அதை வந்து அதிகாரப்பூர்வமாக மறுக்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி வந்து இல்ல அத பத்தி இல்ல. நான் சொல்றேன், ஒரு ஆசிரியரா இருந்து தாவேகாவுக்கு வழிகாட்டுறாரு. பல இடங்கள்ல தாவேகா தொண்டர்கள் சரி நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி சம்பவத்துக்கு அப்புறம் நமக்கு கிராஃப் குறைஞ்சி போச்சு, அதிமுக அலையன்ஸ் வச்சுக்கலாம், 2 பேருக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்குது, திமுக ஆட்சி எதிர்ப்புங்கிறத, பிஜேபியும் வருது. ஆக இப்போ இந்த சமயத்தில் அவங்களோட சேர்ந்தால் நம்ம பொலிட்டிக்கலாக சர்வைவ் ஆகலாம் என்ற எண்ணம் தாவேகாக்கு இருக்கக்கூடும். தாவேகா வந்து ஒரு சர்வைவல் கிரைசிஸ்ல இருக்கா? அது நான் இருக்கலாம், நமக்கு தெரியாது. சர்வைவ் ஆகலாம் நீங்க தானே சொல்றீங்க. அதனால தான் அதிமுக பக்கம் வர்றாங்க. அதிமுக அந்த கட்சி வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இது பாயிண்ட் என்ன பாயிண்ட் என்னன்னு என்ன முழுக்க சொல்லி விட்டுருக்கேன். இபிஎஸ் வந்து தாவேகாவான்னு சொல்லலை, தாவேகா தான் இபிஎஸ் கிட்ட வந்திருக்கு, வரவேற்கிறார், பிள்ளையார் சொல்லுங்கிறார். ஒரே நிமிஷம், தாவேகால இருந்து எந்த 2ஆம் கட்ட தலைவரோ விஜய் கூட வேண்டாம், 2ஆம் கட்ட தலைவர் யாராவது அதிமுகவோட கூட்டணி சம்பந்தமா கடந்த 6 மாசத்துல அவங்க அதிகமா பேசினாங்களா, இல்ல அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவரோ இல்ல பாஜக தலைவர்கள் அதிகமாக எடுத்து பேசினாங்களான்னு எடுத்து பார்த்தாலே தெரியும். அதிமுக தலைவர்கள் தான் விஜய் வந்துருவாருன்னு சொன்னாங்க, பாஜக தலைவர்கள் தான் விஜய் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. விஜயோ ஆதவர்ஜனாவோ புஷி ஆனந்தோ யாருமே சொல்லல. இதெல்லாம் நான் சொன்னேன். இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு தொண்டர்கள் அப்போ வந்து அதிமுக இந்த கரூர் சம்பவத்தை சரியா பயன்படுத்து. நான் முடிச்சிடுறேன், நீங்க அதை தயவுசெய்து என்ன கிடுக்கி பிடிக்கலாம். என்ன சொல்றேன்னா, தொடர்ந்து பல பரப்புரைகளில் தாவேகா தொண்டர்கள் தங்கள் கொடியை காமிச்சு மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள், ஆரவாரம் செய்கிறார். அதைத்தான் சொல்றாரு எடப்பாடி, பிள்ளையார் சுழி போட்டாச்சு, எங்க தலைமை கூட்டணி வந்தாச்சுன்னு அவர் சொல்றாரு. அது ஒன்றும் தவறு. ஆதரவுக்கு சொன்னா அதே கூட்டணிக்கு வந்ததா வந்து அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காரா எடப்பாடி? என்ன சார் ஆதரவு தெரிவிச்சாங்க எங்களுக்கு, ஒரு சாலிடாரிட்டி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாலிடாரிட்டின்னு வச்சுக்கோமே, தார்மீக ரீதியில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இந்த கிரைசிஸ்ல அப்படின்னு தாவேகா சொன்னதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறக்காக கொடியாச்சாங்க நீங்க சொல்றீங்க. அதையே வந்து ஒரு கூட்டணிக்கான சமிகையா ஏத்துட்டு போற அளவுக்கு வந்து பலவீனமா இருக்கார் எடப்பாடி. அது பலவீனம் எப்படி சொல்ல முடியும்? வர்றாங்க கூட்டமா, தொண்டர்கள் வர்றாங்க சார். விஜய் வந்தாரா, ஆதவர்ஜனா வந்தாரா, புஷி ஆனந்த் வந்தாரா? வீட்டை விட்டே வரல. விஜய் வீட்டை விட்டே வரல. அதான் சொல்றேன், வீட்டை விட்டே வெறியாத ஒரு தலைவர் அந்த கட்சியை வந்து நீங்க வழிய கூப்பிடுறீங்களே சார். கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயனோட அணுகுமுறையை நான் கடுமையாக விமர்சிப்பேன். அது வேற விஷயம். நான் சொல்றது இந்த நிகழ்வை ஒட்டி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இல்ல முடிச்சு ஒரே ஒரு பாயிண்ட். காங்கிரஸ் அதாவது அவர்களுக்கு வந்து ஒரு தார்மீக ரீதியில வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அது அந்த கட்சி தொண்டர்கள் வரவேற்று வந்து கொடியசைக்கிறாங்க.
இதில் ஒன்றும் தவறு இல்லை. ரெண்டாவது வந்தால் வந்து தங்களுடைய கிரைசிஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தாவேகாவுக்கு வசதியாக இருக்கும். அதிமுகவோட ஆதரவு கூட்டணியாக இருந்தாலும் அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது எந்த சூழ்நிலையில் அதை வரவேற்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்போ கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்க தான் நம்பர் 2, நீங்கள் கிடையாது நான் தான் நம்பர் 2ன்னு போட்டி போட்ட ஒரு கட்சியை இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலாக நீங்கள் கவுண்டர் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள அக்கமடேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுது. ரெண்டாவது அக்னி அண்ணா என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் கூட்டணியில் தான் இல்லை, திமுக அரசு என்ன சாதிச்சுது அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட 1-2 இல்லை 10 சட்ட மசோதாவுக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து சட்ட போராட்டம் நடத்தி ஒப்புதல் வாங்கி கொடுத்துருக்காங்க. டபுள் டிஜிட்டில் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து வளர்ந்துருக்குது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பட்டியலிட முடியும். ஸோ அப்போது ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள், நான் முடிச்சிடறேன் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது ஒரு அரசியல் கட்சியை யார் வழி நடத்துகிறாங்கன்னு அப்படின்னு கேட்டோன்னா, எழுச்சி தமிழர் தலைவர் திருமான் நாங்கள் சொன்னாலும் எங்கள் தலைவரை எது வழி நடத்துதுன்னா இஷ்யூஸ். ஒரு அரசியல் கட்சியை எப்பவுமே இஷ்யூஸ் தான் வழி நடத்தணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த அரசியல் கட்சி அந்த இஷ்யூவை டக்குன்னு போயிட்டு கையில் எடுக்கணும். இப்போ தமிழர்கள் விரோதமாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ இஷ்யூஸை நம்ம ஒரு சில விஷயங்களை பட்டியலிடுவோமே, டீலிமிட்டேஷன் வந்தது. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சனையை டக்குன்னு போயிட்டு கையில் எடுத்தாரா? மாநில கட்சி தானே, தமிழ்நாட்டில் நீங்கள் தானே வந்து செகண்டரி பிரைமரி ஃபோர்ஸ், இது நம்மளுக்கும் வர பெரிய பேராபத்துன்றதை டக்குன்னு போயிட்டு நீங்கள் கையில் எடுத்தீங்களா? ஓட் சோரி நடந்திருக்குது, அந்த பிரச்சனை நீங்கள் டக்குன்னு இப்போ கையில் எடுத்தீங்களா? இப்படி ஒன்றிய அரசு தலையிடக்கூடிய, இப்போ கல்வி நிதி வராமல் இருக்குது, பேரிடர் நிதி அவங்க கொடுக்கறது கிடையாது, ஜிஎஸ்டி பாக்கி வர்றதில்லை, இப்படி பல பட்டியலை நம்மளால் வந்து பட்டியலிட முடியும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து போராடி இருக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீங்க எந்த இடத்துல நீங்க தவற விடுறீங்கன்னா, தமிழ்நாடுன்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு பைபோல் பாலிடிக்ஸ். இங்க திமுக வெர்சஸ் வந்து ஏடிஎம்கே இந்த பைபோல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதுல தாவேகாவும் பாஜகவும் டார்கெட் பண்றது நம்பர் 1 கிடையாது, நம்பர் 2. ஏன் அப்படி சொல்றேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டா 2026 தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க நாங்க வேலை செய்வோம்னு சொல்லுவோம். ஆனா குருமூர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 2026 அப்ப அவங்கள மாதிரியான ஒரு ஆளை நீங்க அக்கம் கூட வச்சிட்டு தான் நீங்க தேர்தல் சந்திக்க போறீங்க. அவங்க நன்றி. பேராசிரியர் மஞ்சுளா, சுருக்கமா உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்து சுருக்கமா முடிச்சிருங்க. அதாவது இந்த கூட்டணியை பத்தி சொல்லும்போது வந்து தாவேகாவுக்கு வந்து நம்ம ஆதரவு கரம் நீட்டுறது அப்படின்லாம் சொல்றாங்க. விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது அவர் சொல்றாரு, நம்மளோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு கூட சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம செய்யணும் இல்லையா, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கப்புறமாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னக்கூடிய பேச்சு என்ன? அவர் இப்படி ஒரு கட்சி தொடங்குறாருன்னு சொன்ன உடனே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் சொன்ன அவர், இப்படி ஒரு பேச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கூட்டணியை நீங்க எப்படி பேசணும், இப்படியா பொது வழிகளில் பேசுவீங்க, ஒரு கண்ணியம் இருக்கா, ஒரு அரசியல் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி விமர்சனம் எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா? அந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேசணும் அப்படின்றதா நம்முடைய நோக்கமா இருக்கே தவிர, மற்றபடி யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கான நன்மையை செய்யணும். நன்றி. அதாவது மக்கள் ஒரு பெருந்துயருக்கு வந்து ஆட்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பெரிய சோகத்தில் இருக்கும் பொழுது, இது ஒரு தேர்தல் கூட்டணி வாய்ப்பாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இங்கேயும் வந்து கொள்கையோ இல்லை மக்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குதுன்றதான் எல்லோரும் வலியுறுத்துறாங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.